வீடு கட்டணும் அப்படிங்கிற சாதகம் பார்க்க வரக்கூடிய வாடிக்கையாளர் அனைவரும் கேட்குறது, நான் வீடு கட்டணுங்க, நிலவு ராஜ் நிலவு எங்கிட்டு வைக்கிறது, என் வீட்டுக்கு வாசப்படி எந்த பக்கம் வைக்கிறது அப்படிங்கிற கேள்வி தான் அவங்க முன் வைப்பாங்க. அந்த வீடு கட்டுறாங்க. வீட்டுக்கு ஒரு லக்கணத்துக்கு 4ஆம் இடம். லக்கணத்துக்கு 4ஆம் இடங்கிறது வீடு, வண்டி, வாகனம், தாயார். ஆனால் சுகபோகமும் லக்கணத்துக்கு 4ஆம் இடங்கிறது சுகம், சந்தோஷம், விருப்பம். நம்ம விருப்பத்துக்கு மாறாக அதாவது நம்ம விருப்பம் என்னமோ அதை நிறைவேறுங்க. லக்கணத்துக்கு 4ஆம் இடம் சுகபோகம், சந்தோஷம், உல்லாசம். ஒரு நல்ல சட்டை எடுத்து ஒரு மனிதன் போடுறாருனாலுமே 4ஆம் இடம் நல்லா இருக்கணும். 4ஆம் இடம் கெட்டு போச்சுன்னா நல்ல சட்டையை போட முடியாது. அவர் 4ஆம் இடம் நல்லா இருந்தால் பழைய சட்டையே செலவு பண்ணி அயன் பண்ணி நீட்டாக போட்டு வெளியில் வருவார். 4ஆம் இடம் நல்லா இருந்தால் சுகஸ்தானம். அப்போ அதே நேரத்துக்கு 4ஆம் இடம் கெட்டு போச்சுன்னு வச்சுங்க, என்னங்க, ஒரு சட்டையை போட்டார்னா ஒரு 4 நாளைக்கு கூட தொடர்ந்து அதையே தான் போட்டுருப்பார். வெளியில் போயிட்டு வர கழட்டிச்சிடுவார், மறுநாள் குளிச்சுட்டு அதை போடுவார். இப்படி தான் அதுதான் பயன்படும். சந்தோஷமாகவே இருக்காதுங்க, நிம்மதியாகவே இருக்க முடியாதுங்க. பல உழட்டல், பல பிரச்சனை. 4ஆம் இடம் கெட்டாலே பல பிரச்சனை, பல உழட்டல், ஒரு புத்தி ஒரு யோசனையே கண்டிப்பாக அந்த மனிதனுக்கு இருக்காது. 4ஆம் இடங்கிறது சுகபோகம், சந்தோஷம். 12ஆம் இடங்கிறது அயன சயன போகம். அப்போ அதே மாதிரி 4ஆம் இடம் நல்லா இருக்கணுங்க. ஒரு மனிதனுக்கு 4ஆம் இடம் இருந்தால் அது நல்லா இருக்கும். சில பேர் வாடிக்கையாளர் கேட்குறவங்க 4ஆம் இடம், நான் வீடு கட்டணுங்களா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. 4ஆம் இடங்கிறது வண்டி, வாகனம், வீடு, மனை. 4ஆம் இடம் வீடு கட்டுவேனா அப்படின்னு கேட்டாங்கன்னா, மெயினாக நான் கேட்குறது என்னன்னா, பத்திரம் யார் பேர் இருக்குது? உங்கள் அம்மா பேர் இருக்கா, உங்கள் அப்பா பேர் இருக்கா? அப்போ நீங்கள் 30 வயசு ஆகுது, இன்னும் சின்ன வயசு இல்லைங்க, என் பேர்லேயே பத்திரம் இருக்குது. அப்போ என் பேர்லேயே பத்திரம் இருக்குதுன்னு அவங்க அந்த வாடிக்கையாளர் சொல்லிட்டாங்கன்னா, அதுக்கு என்ன ஒரு காரணம்னா, அவர் பேரில் பத்திரம் இருக்குது, அவர் வீடு கட்ட போகிறார். அப்போ 4ஆம் இடம்னா சுகபோகம், சுகம், சந்தோஷம், உல்லாசம் அப்படிங்கிறது 4ஆம் இடம். அப்போ அவர் பேரில் பத்திரம் இருக்குது, அவர் வீடு கட்ட போகிறாரு. என்னங்க, லக்கணம் மேச லக்கணம் இருக்கலாம், மேச ராசியாக கூட இருக்கலாம். அப்போ 4ஆம் இடத்துல அப்போ என்னங்க, செவ்வாய் நீச்சமாகிறார். அப்போ அவர் ஆசைப்பட்டு அவர் பேரில் பத்திரம் இருக்குது, நிலம் இருக்குது, ஆனால் அவர் ஆசைப்பட்டு வீடு கட்டுறார். 4ஆம் இடத்துல லக்னாதிபதி போய் நீச்சம். நான் சொல்லுவேன், நீங்கள் நிலம் இருக்கட்டுங்க, இன்னும் 2 நிலம் கூட வாங்கி போடுங்க, ஆனால் நீங்கள் வாடகை வீட்டில் இருங்க, சந்தோஷமாக உல்லாசமாக நீங்கள் இருப்பீங்க. ஆனால் நான் சொந்தமாக வீடு கட்டி நான் குடி போகணும், நான் சொந்தமாக என் வீட்டில் இருக்குன்னு சொன்னால் அங்கே போய் உடம்பு சரியில்லாமல் போயும், உங்களுக்கு பவர் இருக்காது. இந்த மனைவி மக்கள்கிட்ட நீங்கள் என்ன சொல்கிறதுங்க, அவங்க சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும் அப்படி சொல்லி நான் சொல்லுவேன். அது எப்படி சார், என் பேரில் நிலம் இருக்குது, கஷ்டப்பட்டு வாங்கிட்டேன், காசு இருக்குது, நான் லோன் போட்டு வீடு கட்ட போகிறேன், இதை போய் நீங்கள் தடுக்கிறீங்களே அப்படின்னு கேட்பாங்க வாடிக்கையாளர்கள். தடுக்கிறாங்கன்னு அவங்க கேட்குற கேள்வி நியாயம்தான். ஆனால் நான் சொல்கிறது எப்படின்னா, மேச லக்கணம், மேச ராசிக்காரங்க, அந்த அதிபதி யாருங்க, செவ்வாய். அது போய் 4ஆம் இடத்துல கடகத்தில் போய் நீச்சமாயிடுறாங்க. அப்போ அந்த நீச்சமாகும்போது இவர் வாடகைக்கே இவர் இருந்தார்னா நல்ல வருமானம், நல்ல முன்னுக்கு வரலாம். சில பேர்லாம் பார்த்திங்கன்னா 4-5 வீடு கட்டி வாடகைக்கு விட்டுருப்பாங்க, ஆனால் அவங்க வாடகைக்கு விற்பாங்க. ஏன் அப்படின்னா, கடக கடகராசிக்காரங்க யாராக இருந்தாலும் சரி, லக்னாதிபதி 4ஆம் இடத்துல போய் நீச்சமாகும்போது அவங்க போய் அந்த சொந்தமாக கட்டி அவங்க பேர் இருக்கிற பத்திரத்தில் வீடு கட்டி குடியிருந்தாங்கன்னா குடி நிம்மதியாக இருக்க முடியாது. அந்த குடி நிம்மதியாக இருக்க முடியாது. அது நீரோடை. லக்னாதிபதி அங்கே போய் நீச்சம், அது நீரோடை, கூலிங்கான இடம். இவர் வெப்பம். இவர் மேச லக்கணம், மேச ராசிக்காரங்க பயங்கர சூட்டு உடம்பு. அப்போ அந்த கடக லக்கணம்னு சொல்லக்கூடியது நீரோடையாக இருக்கும்போது, 4ஆம் இடம் அந்த மாதிரி ஒரு கூலிங்கான ஏரியா இருக்கும்போது, அப்போ அதில் பார்த்திங்கன்னா அந்த 4ஆம் இடத்துல வீடு கட்டுறாங்கன்னா அவர்கிட்ட டிச்சு, அந்த வீட்டு பக்கத்தில் டிச்சு பெரிய டிச்சாக இருக்கலாம், ஏரி, குளம், நீர்நிலை சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரிலாம் இருக்கலாம். அவருக்கு அங்கே போய் சொந்த வீட்டில் இருக்கிறது செட் ஆகாது, உடம்பு சரியில்லாமல் போயிடும், ஏதோ தொந்தரவு பண்ணும். மறுபடியும் பாருங்கள், அந்த வீட்டை வாடகைக்கு விட்டு இவர் மறுபடியும் வேறக்கும் வாடகைக்கு வருவார். சரி, அந்த 4ஆம் இடத்துல நீங்கள் 10 வீடு கூட கட்டி விடுங்க, 4 வீடு கட்டி விடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க 4ஆம் இடம். அப்போ அந்த 4ஆம் இடம் நீங்கள் வீடு கட்டி வாடகை விட்டிங்கன்னா உங்களுக்கு வாடகை வரும், வருமானம் வரும். ஆனால் நீங்கள் போய் அங்கே 4ஆம் இடத்துல குடியிருக்க முடியாது, குடியிருக்கக்கூடாது. இதுதாங்க
மேச லக்கணம் மேச ராசிக்காரங்க யாராக இருந்தாலும் 4ஆம் இடம்னு சொல்லக்கூடியது வண்டி வாகன வீடு மனை அது கடகமாக வரும். அது லக்னாதிபதி போய் அங்கே போய் நீச்சமாகறனால அப்போ அந்த 4ஆம் இடத்த வந்து நீங்கள் இயக்கக்கூடாது. வீடு கட்டி வாடகைக்கு விடலாம். இல்லைன்னாங்க நிம்மதியாக இருக்கிறதுங்க அங்கே வந்து வீட்டில் இருந்தால் போனாங்க நிம்மதியாக வரும். உடம்பு சரியாமல் சளி பிடிக்கும், உடம்பு ரீதியாகவே கூலிங் ஆகிடும். இவர் உடம்பு மேச லக்கணம் மேச லக்கணம் மேச ராசி சரராசி நெருப்பு ராசியா அப்போ தண்ணியில் விழுந்தால் என்ன ஆகும்? தண்ணிக்குள்ளே ஓடி நெருப்பு போட்டிங்கன்னா இப்போ ஒரு ஒரு என்ன சொல்லுதுங்க, ஒரு 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 நெருப்பை வந்து நல்லா காய்ச்சறீங்க. நல்லா காய்ச்சும் போது பழுத்துரும், நல்லா பழுத்துரும். அதை கூட போய் தண்ணிக்குள்ள விட்டிங்கன்னா சொய்யின்னு அவுட் ஆயிருமா? அது மாதிரி தான் மேச லக்கணம் மேச ராசிக்காரங்க தயவு செய்து அப்பா பேரில் நிறந்த வீடு கட்டுங்க, அம்மா பேரில் நிறந்த வீடு கட்டுங்க. ஆனால் உங்கள் பேரில் இருக்கிற வீடு கட்டுறது கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டது ரொம்ப நல்லது. வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். 95 14 77 10 74 நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள்.